மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த இயக்குனர், அதோடு இல்லாமல் மிகச்சிறந்த நடிகர். அதுவும் எவர்கிரீன் படங்கள், என்றென்றும் மறக்க முடியாத படங்களை கொடுத்த ராசமதுரன் சாரினுடைய குடும்பத்தினர், திரை குடும்பத்தினர் தான் இவங்க. நல்ல பலமா கை தட்டலாம்னு நினைக்கிறேன். சிறு வயது முதல் வயதானவர் வரை எல்லோரும் ரசிச்ச ஒரே படம் காவியம் இந்த காலத்து காவியம் மாயண்ட குடும்பத்தார். பபிள் பெயிண்ட்ஸ் மற்றும் ஆட்டிகா கோல்ட் கம்பெனி பிளாக் ஷிப் சினி அவார்ட்ஸ் 2025 டைட்டில் ஸ்பான்சர்ஸ் பபிள் பெயிண்ட்ஸ், நம்ம வீட்டோட EB பில்லை கம்மி பண்ணும், மற்றும் ஆட்டிகா கோல்ட் கம்பெனி ஜெர்மன் டெக்னாலஜியுடன் இந்தியாவின் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி. பிரசன்டட் பை ராம்ராஜ் மிருது டிராவல்ஸ் மற்றும் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கமயில் இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. கோ பிரசன்டட் பை ஹெல்தி கிராசர் பெருங்காயம். ஹெல்தி கிராசர் பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. சப்போர்ட்டட் பை AJ சினிமாஸ். பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சத்யம் கிராண்ட் ரிசார்ட்ஸ். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஆடோன் மோ. ட்ரோன் பார்ட்னர் ஸ்கை ஸ்பெக்ட்ரல் ட்ரோன்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் மிஸ்டர் கோலி சோடா. மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. கேபிள் டிவி பார்ட்னர் ஆனந்தம் டிவி. கிஃப்ட் பார்ட்னர் RT லேண்ட். ஃபுட் பார்ட்னர் தலைவர் கிச்சன். LED பார்ட்னர் NS LED டிஸ்பிளேஸ். இப்போ நம்ம கொடுக்க போற இந்த அவார்ட் கேட்டகரி ரொம்ப முக்கியமான ஒரு அவார்ட் கேட்டகரி. இந்த வருடத்தினுடைய ஆகச்சிறந்த நடிப்பாளுமையை வெளிப்படுத்தி அதில் வெற்றி பெற்றிருக்காரு. பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற இந்த விருதினை பெறப்போகிறவர் யார் அப்படின்றத ஒரு AVயில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. இந்த மகாராஜா படத்துல அந்த நல்ல சிவங்கிற கேரக்டர் கதாபாத்திரத்துக்கு எழுதப்பட்ட விதங்களும் சரி, அவரால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சு அந்த கேரக்டர் என்ன பண்ணுங்கிறத மட்டும்தான் அவர் தெளிவா பண்ணியிருக்காரு. கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கேரக்டர் இருந்துச்சு. அப்படியே அவர் ரோலை பிளெண்ட் பண்ணி பண்ணியிருப்பாரு. குழந்தை இப்ப எல்லாம் எழுத படிக்க தெரியாதவங்க தான் பெரிய ஆளா இருக்காங்க. வயசு புள்ள கண்ண மாதிரி சும்மா வலுவலுன்னு பண்ணிட்டாங்க. இந்த படத்துல வந்தப்போ கூட ஏதாவது மெயின் கேரக்டர் இருக்கும்னு நினைச்சோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் மகாராஜால அவர் ஒரு சீரியஸான ஒரு ரோல் பண்ணாரு. தியேட்டர்ல எல்லாருமே இவரா இல்லைன்னா நிப்பாருன்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அவரோட கேரக்டர் இம்பாக்டா இருந்துச்சு. நீயும் இங்கதான் இருக்க போற, நானும் இங்கதான் இருக்க போறேன், அந்த குப்பை தொட்டியும் இங்கதான் இருக்க போகுது. ஏய் புரியுதா? கேரக்டரோட மீட்டர் என்னங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும். ஒரு சீன்ல கூட அவரை நான் காமெடியானா பார்க்கல. டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் அவருக்கு ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த கதாபாத்திரமாவே இருக்கும், நம்ம தான் கவனிச்சுக்க மாட்டோம். ஆனா அவருக்கு தெரியும்ல கேரக்டர் என்ன சொல்ல வருது, கதையில என்ன சொல்ல வராங்க, ஒரு டைரக்டர் சொல்றத என்ன மீட்டர்ல புடிச்சு சொல்ல முடியும்னு இவருக்கு நம்ம சொல்லியே தர தேவையில்லை. அவருக்கே இது நல்லாவே தெரியும். சிங்கம்புலி சாரா பார்க்க முடியல, கரெக்டாக தானே அப்படின்ற அந்த கேரக்டரோட ஞாபகம் தான் போகுது எங்க அம்மாவுக்கு கூட. எஸ், பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் மேல் சிங்கப்புலி அவர்கள் மகாராஜாவிற்காக அந்த அண்ணனை மேலே கூப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ப்ரெசென்டரை கூப்பிட்டுருவோம். ஸோ இந்த விருதினை வழங்க போகிற ப்ரெசென்டரை கூப்பிட்றதுக்கான தருணம் இது. இவரை பற்றி நச்சுன்னு 4 சொல்லலாம் தங்க. ஒரு சினிமோட்டோகிராஃபராக தன்னுடைய கெரியரை தொடங்கி தமிழில் மட்டும் இல்லை, இன்னைக்கு பாலிவுட்னுடைய ரொம்ப மிக முக்கிய தேவைப்படக்கூடிய ஒரு சினிமோட்டோகிராஃபராக வளர்ந்திருக்கக்கூடியவர். பார்க்கறதுக்கு ரக்கெட் பாயா இருந்தாலும் பழகிறதுக்கு சாக்லேட் பாயை விட மென்மையானவர். எஸ், சூப்பர் ஸ்டாரை பார்த்தா இவரை பார்க்க வேணாம், இவரை பார்த்தா சூப்பர் ஸ்டாரை பார்க்க வேணாம், அப்படி தனக்குன்னு ஒரு ஸ்டைல் அமைச்சு அந்த ஸ்டைலோட இன்னைக்கு தன்னை ஒரு மிகப்பெரிய ஆக்டரா பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். So without further delay, it's time to welcome Natti Annan அவர்கள் onto the stage of Black Sheep Cine Awards 2025. அண்ட் இவரோடு இணைந்து இந்த விருதினை வழங்குவதற்காக இவரை நம்ம ஒரு ஆக்டராகவும் வியந்திருக்கோம். அண்ட் டைரக்டர் ஆஃப் மார்க் மெட்ரோவா இருக்கக்கூடிய மிஸ்டர் இளங்கோ குமரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார் ப்ளீஸ் சார். இப்போ சிங்கத்தை களம் இறக்கலாமா? எஸ், வந்தாச்சு. நான் ஒன்று சொல்லணும். எத்தனையோ சொல்லுப்பா. இல்லை சீரியஸாகவே இப்போ இந்த ப்ரோமோ பார்த்துல ஏவிலாம், அதாவது சோறு ரசம் பாயசம் ஒரு காமெடியெல்லாம் பார்த்துட்டு சும்மா தேட்டரில் உட்காந்து மகாராஜா படத்தில் மூக்க 2 உரிஞ்சாருனே, ஈரக்குள்ளேயே நடிகிருச்சுனே. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறது நிற்கிறது அவ்வளோ பயந்தனே. சீரியஸாகவே அந்த கேரக்டரை சொல்லுவார் மிஷ்கின் சார் அடிக்கடி. அவர் கேரக்டர்ல நடிக்கல, வாழ்ந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு வாழ்ந்த ஒரு மனுஷன் அவர். Yes, so it's time to welcome சிங்கம்புலி அண்ணன் to get the award of best character artist male 2025. அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு இதோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த விருதினை பெறுகிறார் சிங்கம்புலி அண்ணன் அவர்கள். இது அவருடைய அவார்டிற்கான தருணம். சிங்கம்புலி என்னுடைய அருமையான நண்பர், மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த இயக்குனர், அதோடு இல்லாமல் மிகச்சிறந்த நடிகர். அது ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதுக்கான எல்லா அவார்டும் எப்போவுமே ஒவ்வொரு வருஷமும் வாங்கக்கூடிய ஒரு மனிதர். அதாவது மனிதநேயமிக்க மனிதர்களில் இவரும் ஒருத்தர். இவர் எத்தனை பேருக்கு தெரியாமல் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அண்ட் சச் அ கிரேட் ஹியூமன் பீயிங். இவருக்கு இந்த அவார்டு கொடுக்கறதுல நான் கௌரவப்படுகிறேன். தேங்க்யூ.
அண்ணே அந்த அவார்டோட அங்கே நின்று எங்களுக்காக அந்த அவார்டு கிட்ட நீங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பிளாக் ஷிப் அவார்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அது எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். பட் இந்த மேடைக்கு என்னை எவ்வளோ தூரம் தகுதியானவனாக்கிய என்னோடய இயக்குனர் நித்திலனுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். என் தம்பி நித்திலன் இல்லாமல் இருந்தால் நான் இந்த அவார்டை வாங்கியிருக்க முடியாது. உங்கள்கிட்டலாம் ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு பேர் வாங்கியிருக்க முடியாது. எந்த ஃப்ரேம் எடுத்தாலும் சிங்கப்பிள்ளைன்னு தெரிகிறாரு வேணாம், எனக்கு சிங்கப்பிள்ளைன்னு தெரிகிறாரு வேணாம், எனக்கு சிங்கப்பிள்ளைன்னு தெரிகிறாரு வேணாம், இதை மட்டும் செய்யுங்கண்ணே, இதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி அவர் சொன்னதை மட்டும்தான் நான் செஞ்சேன். பட்டு நான் 10 நாள் யோசித்தேன், பண்ணலாமா பண்ண வேணாமான்னு. என் தம்பி நித்திலன் சொன்னார், நீங்கள் பண்ணால் தானே நல்லாயிருக்கும், நீங்கள் வரணும்னே, கண்டிப்பாக வாங்கினேன்னாரு. நான் பண்ணேன். உண்மையிலே எனக்கு பெரிய பேரை ஏற்படுத்தி கொடுத்த நித்திலனுக்கு என்றைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். அந்த படத்தில் பண்ணும்போது பக்கத்தில் வந்து விஜய் சேதுபதி இருப்பார், ஆகச்சிறந்த கேமராமேன் நடிகர் நட்டி என் சகோதரர் இருக்கார், அனுராக் கஷ்யப் இருப்பாப்பில், அருள் இருப்பாப்பில், முனிஷ்காந்த் இருப்பாப்பில். ஆனால் எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க. நான் ஒரு 17 நிமிஷம் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்க ஒத்துழைப்பு இல்லாமல் அது நடந்திருக்காது. இந்த மகாராஜாவோட மிகப்பெரிய வெற்றிக்கு இந்த நித்திலன் தமிழ் சினிமாவில் இவ்வளோ பெரிய படம், அதாவது உலகமே தைவான் அதாவது சைனா வேர்ல்டு ஃபுல்லாக இந்த படத்தை இவ்வளோ பெருசாக கொண்டாடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட பெங்களூரில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருக்கையில் கூட மகாராஜா டீம் அப்படின்னு சொன்னோன்னே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க எல்லா சினிமா பீப்புளும் எந்திரிச்சு கைதட்டினதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த விருதை எனக்கு வாங்கி கொடுத்த என் தம்பி இயக்குனர் நித்திலனுக்கு நன்றி நன்றி நன்றி. காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் சொந்த சொந்தமடா. ராசுமதுரவன் சாரோட குடும்பம் தான் இங்க இருக்காங்க. நம்ம பார்த்த மாயாண்டி குடும்பத்தார், முத்துக்கு முத்தா மாதிரியான எவர்கிரீன் படங்கள், என்றென்றும் மறக்க முடியாத படங்களை கொடுத்த ராசுமதுரவன் சாரினுடைய குடும்பத்தினர், திரை குடும்பத்தினர் தான் இவங்க. நல்ல பலமா கை தட்டலாம்னு நினைக்கிறேன். டைரக்டர் ஆக்டர் ரவிமரி அண்ணன் வந்திருக்காரு, அண்ட் ஆக்டர் டைரக்டர் நந்தா பெரியசாமி சார் இருக்காரு, ஹரீஷ் இருக்காரு, ஆக்டர் ஹரீஷ் இருக்காரு, ராஜ் கபூர் அண்ணன் அவர்கள் இப்போ வந்து ஜாயின் பண்ணாரு, ஆக்டர் டைரக்டர், அண்ட் ஸ்டில்ஸ் குமார் சார் இருக்காரு, நட்டி அண்ணனும் இருக்காங்க, பிரகாஷ் சந்திரா சாரும் இருக்காரு. ஸோ எல்லோருக்கும் முதல்ல நன்றி. சிங்கப்புலி அண்ணனுக்காக ராசுமதுரவன் குடும்பமா வந்து இதை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் சார்பாகவும் ஒரு பெரிய மாயாண்டி குடும்பத்தார் கொடுத்த ராசுமதுரவனின் குடும்பத்தினர் இந்த விருதினை இந்த அற்புதமான ஒரு மொமெண்டோட கொடுக்கறாங்க. பாலும் பழமும் அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் சிறு வயது முதல் வயதானவர் வரை எல்லோரும் ரசிச்ச ஒரே படம் காவியம் வந்து இந்த காலத்து காவியம் மாயாண்டி குடும்பத்தார் தான். இங்க அவார்டு வாங்கினது ஒரே ஒரு ஆள் தான், என்னுடைய பங்காளி சிங்கம்புலி. அதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கோன்னா அந்த மாயாண்டி குடும்பத்தாருடைய ஒற்றுமை இன்ன வரைக்கும் எங்களுக்கு நிலைச்சிருக்குங்கிறது தான். இதோடு எங்களுடைய அன்பு சகோதரர், என்னுடைய மிளகா படத்துடைய ஹீரோ நட்டி அவர்கள் இணைஞ்சது, முத்துக்கு முத்தாக படத்தில் அவர் இணைஞ்சதில் எங்களுடைய டீமில் அவர் வந்துட்டார். மாயாண்டி குடும்பத்தார் டீம் மேலே, அந்த கலைஞர்கள் மேலே, நடிகர் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருப்பேன்னா, நான் எடுத்த மிளகா படத்தில் எல்லாத்தையும் படத்தில் நடிக்க வச்சேன். அதுக்கு நட்டி சார் தான் ப்ரொடியூசர். அதுக்கு மனமோந்து ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நான் கடவுள் மாயாண்டி குடும்பத்தார் படத்துக்கு அப்புறம் முழு நேர காமெடினா சிங்கமொழி ஆக்கின பெருமை எனக்கு உண்டு. இந்த நேரத்தில் அவர் ஒரு மாறுபட்ட ஒரு கதாபாத்திரத்தை நடித்து இந்த அவார்டுக்கு வாங்கினதுக்கு பிளாக் ஷீப் நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு பங்காளி சிங்கமொழிக்கு என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 சார். நண்பர் சிங்கமொழிக்கு இந்த அவார்டு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு காமெடியன் வந்து எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் இவர். எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நன்றி. முத்துக்கு முத்தாக வந்து எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு மூத்த பையனாக நடித்து எனக்கு கொஞ்சம் நல்ல பேர். அது நான் நடிக்கவே இல்லை, அவர் என்ன சொன்னாரோ அவர் அப்படியே லிட்ரலாக ஃபாலோ பண்ணேன். அவருக்குள்ளே ஒரு சிறந்த நடிகர் எப்போவுமே உண்டு. அவர் ஒரு சீன் சொல்லும்போது அழற சீனாக இருந்தால்
அவரே அழுது நடித்து காட்டுவார். அதே மாதிரி சிரிக்கிறதா இருந்தால் ரொம்ப கலகலன்னு இருக்கிற மாதிரி சீன் பண்ணுவார். ஸோ வடிவேல் சாருக்கு பல படங்களுக்கு ட்ராக் எழுதி கொடுத்தவர் வந்து ராசு மதுரவன் அவர்கள். அவரை நாங்கள் கருப்பையா, அவரோட ஒரிஜினல் பேர் கருப்பையா, நாங்கள் கருப்புன்னு கூப்பிட்டு எங்களுக்கு பழகி போச்சு. ஸோ வி ரியலி மிஸ் ஹிம். இந்த ஸ்டேஜில் இப்போ அவரை பற்றி யோசிக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த பிளாக் ஷீப்புக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பார்க்குறவங்க எல்லாருக்கும், இதை பார்க்க போகிற எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. நன்றி அண்ணா. அண்ட் தேங்க்யூ என்டையர் குடும்பமாக வந்து இந்த பொழுதை சிறப்பாக்கியமைக்கு ரொம்ப நன்றி. நித்திலன் கொஞ்சம் மேலே வந்தால் நல்லா. அடுத்து நான் 162 படம் நடிச்சிட்டேன். 130 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் என் படத்தை மொத்தமே 3 படம் தான் பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் சினிமா ஃபங்க்ஷனுக்கு எதுவுமே அவங்க வந்ததே இல்லை. என் 2 குழந்தைகளையும் ஆர்மியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க என் மனைவி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜபல்பூரில் ஃபுல் கர்னலாக இருக்காங்க. நீங்கள் வா ஃபங்க்ஷனுக்குன்னு. நான் எதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வான்னாங்க. சரி வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் மேலே வாமா. உண்மையிலே நான் சொல்லுறேன்னா, நான் இவ்வளோ படம் நடித்ததுக்கு காரணம் என் மேலே அத்தனை இயக்குநர்களுக்கும் சக நடிகரும் என் மேலே வச்சுருக்க அன்பு தான் ஒழிய என்னோட திறமையெல்லாம் எதுவுமே கிடையாது. முக்கியமாக பிளாக் ஷிப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ நானே, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் சிங்கப்புலி அண்ணனுக்கு இதை ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக மாற்றினதுக்கு நன்றி.